இன்றைக்கி சமையல் பார்த்திங்கன்னா கருணக்கிழங்கு வந்து க்யூப்ஸாக கட் பண்ணி ஃப்ரை பண்ணலான்ட்டு இருக்கேன். அதில் உப்பு, புளி, மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுருக்கேன். கருணக்கிழங்கு காரக்குழம்பு வச்சுட்டேன். வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா பவர் கட் ஆகிடுச்சி. குழம்பு வந்து வீடியோ எடுக்க முடியல. ஃப்ரைக்கு வந்து தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெறும் சில்லித்தூள், குழம்பு மிளகாத்தூள், மஞ்சத்தூள் அதிலே போட்டு வேக வச்சனால இதில் சேர்க்கலை. கொஞ்சம் லெமன், உப்பு, சீரகத்தூள் சேர்த்துருக்கேன். அந்த மசாலாவை வந்து நம்ம வேக வச்ச கருணக்கிழங்குல மேரினேட் பண்ணி வச்சிடலாம். அந்த கேப்பில் வந்து பொரியலும் பண்ணிவிட்டேன். கேரட்டும் அவரைக்காய் இருந்தது, அது வந்து பொரியல் பண்ணியாச்சு. கருணக்கிழங்கு ஃப்ரைக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம கடாயில் போட்டு அப்படியே ஃப்ரை பண்ணிடலாம். கொஞ்சம் நேரம் மூடி போட்டிங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆகிடும். சூப்பராக ரெடி ஆகிடுச்சி. ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸியான கருணக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆகிடுச்சி. நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா 15 டேஸாக வீடியோ எதுவும் போடலை. எங்கள் ஃபேமிலியில் ஒரு பிக் லாஸ் ஆகிடுச்சி. எங்கள் அக்கா ஹஸ்பண்ட் வந்து திடீர்னு இறந்துட்டாங்க.